தமிழகத்திலிருந்து வெளிமாநிலங்களுக்கு கனிம வளங்களை கொண்டு செல்ல 3 மாதங்களுக்கு தமிழக அரசு தற்காலிக தடை விதித்துள்ளதன் எதிரொலியாக தமிழகம் கேரள எல்லையான புளியரை சோதனைச் சாவடி வழியாக கனிமவள லோடு ஏற்றாமல் லாரிகள் காலியாக சென்று வருகின்றன. இதுகுறித்து நமது செய்தியாளர் ராஜன் வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். ராஜன், விவரங்கள் என்ன சொல்லுங்க? அதாவது யுவராணி, தமிழகத்தில் இருந்து அதிகப்படியான லாரிகளில் கனிம வளங்களை கொண்டு செல்வதாக தொடர்ந்து குற்றச்சாட்டு என்பது எழுந்து வந்தது. மேலும் 2 அரசுகள் இருந்த நிலையில், அதாவது குறிப்பாக அதிமுக மற்றும் திமுக உள்ளிட்ட அரசுகள் பொறுப்பேற்ற நாளில் இருந்து தற்போது வரை இந்த கனிம வள கடத்தலை தடுக்க முடியாத ஒரு நிலை என்பது ஏற்பட்டு உள்ளது. தற்போது புதியதாக பொறுப்பேற்றுள்ள தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த அரசு தற்போது முதலமைச்சர் ஜோசப் விஜய் தற்போது ஒரு உத்தரவை ஒன்று பிறப்பித்துள்ளார். அதாவது தமிழகத்தில் இருந்து பிற மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய கனிம வளங்களை முற்றிலுமாக தடை செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார். அதன் ஒரு பகுதியாகத்தான் தற்போது தென்காசி மாவட்டத்திலிருந்து கேரளாவுக்கு செல்லக்கூடிய அனைத்து கனரக வாகனங்களில் செல்லக்கூடிய கனிம வளங்களை முழுமையாக தடை செய்யப்பட்டு உள்ளது. தற்போது இந்த பகுதியில் தினந்தோறும் போக்குவரத்து பாதிப்பு, அதாவது தென்காசி மாவட்டம் என்பது தமிழக கேரள எல்லை பகுதியான மாவட்டமாக இருந்து வருகிறது. இதனால் அவசர தேவைக்கு விமான நிலையங்கள், அதாவது திருவனந்தபுரம் விமான நிலையங்கள், மருத்துவ பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு செல்லக்கூடிய அந்த வாகனங்கள் இந்த போக்குவரத்து பாதிப்பால் சிக்கி திணறி போகக்கூடிய நிலை என்பது ஏற்பட்டு உள்ளது. இதனால் தொடர்ந்து நம்ம பலமுறை செய்தி வெளியிட்டே இருக்கோம். இதனை தொடர்ந்துதான் தற்போது தடை என்பது நீடித்து உள்ளது. மேலும் பல்வேறு அரசியல் கட்சியினர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மற்றும் மாணவர்கள் என பலதரப்பட்ட மக்கள் பல ஆண்டுகளாக போராட்டம் நடத்தி வந்த நிலையில் தற்போதுதான் அதுக்கு விடிவு காலம் திறக்கப்பட்டு உள்ளது. மேலும் இன்னும் வரக்கூடிய நாட்களில் முழுமையாக தமிழகத்தில் இருந்து கேரளாவுக்கு கனிம வளங்கள் கொண்டு செல்வதை முழுமையாக நிரந்தரமாக தடை செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் மத்தியில் ஒரு புகார் ஒன்று எழுந்துள்ளது. இதனால் தற்போது தற்காலிகமாக 3 மாதங்கள் தடை விதித்தாலும் தற்போது இங்குள்ள மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அதாவது வாரந்தோறும் திங்கட்கிழமை தோறும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடக்கக்கூடிய குறைதீர்க்கும் நாள் கூட்டத்திற்கு பார்த்தோமானால் எப்படியாவது ஒரு 2 பெட்டிஷன் இல்லை 3 பெட்டிஷன் கர்நாடக லாரிகள் மூலமும் ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகள் குறித்துதான் வரவும். ஆனால் தற்போது இந்த பகுதியில் தற்போது தடை செய்யப்பட்டு உள்ளது என்பது மகிழ்ச்சி அடைந்து உள்ளது. மேலும் வரக்கூடிய நேரங்களில் கேரளாவில் இருந்து வரக்கூடிய அந்த லாரிகள், அதாவது தமிழகத்துக்கு வரக்கூடிய இங்கிருந்து கொண்டு சென்ற கனிம வளங்கள் கொண்டு சென்று அங்கு இறக்கிவிட்டு வரக்கூடிய வாகனங்கள் காலியாகத்தான் வருகிறது. அதுபோல் கேரளாவில் தமிழகத்துக்கு கனிம வளங்கள் ஏற்ற வந்த லாரிகள் காலியாகத்தான் அங்கு சென்று கொண்டிருக்கிறது. இதனால் புதிய சோதனை சாவடிகளில் போலீசார் தீவிரமாக சோதனை செய்து, அதாவது ஒரு ஜல்லி கற்கள் கூட கேரளாவுக்கு கொண்டு செல்ல முடியாத ஒரு நிலை என்பது தற்போது இந்த தென்காசி மாவட்டம் வழியாக கொண்டு செல்ல முடியாத ஒரு நிலை என்பது ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே தற்போது கேரள முதலமைச்சர் தமிழக முதலமைச்சரிடம் இந்த உத்தரவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று ஒரு கோரிக்கை இருந்ததாக தெரிகிறது. ஆனால் இங்கு உள்ள மக்கள் அந்த கோரிக்கை வந்தாலும் கூட நிரந்தரமாக அங்கு அனுமதிக்க கூடாது என்று எழுந்துள்ளது, ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் தொடர்ந்து நம் செய்தி வெளியிட்டதால் தற்போது இந்த கனிம வள லாரிகள் அனைத்துமே கேரளாவுக்கு செல்லக்கூடாத நிலை என்பது தற்போது எடுத்துள்ள முடிவு மக்கள் மத்தியில் ஒரு பேரு இன்பத்தை கொடுத்து உள்ளது. இன்னும் வரக்கூடிய நாட்களில் தமிழகத்திலிருந்து அதிகப்படியான தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கல்குவாரிகளில் இருந்து போகக்கூடிய அனைத்து வகையான அந்த கனிம வளங்களை முழுமையாக கொண்டு செல்வதற்கு தடை விதிக்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கின்றனர். இதனால் பல்வேறு தரப்பட்ட மக்கள், பல்வேறு உயிரிழப்புகள், பல்வேறு வாகன போக்குவரத்து நெறிகள் இருந்து தொடர்ந்து போலீசாரும் மற்றும் வாகன ஓட்டிகள் கடுமையான ஒரு சோதனைக்கு உள்ளாகி வந்தனர். தற்போது சீசன் காலம் என்பதால் தினந்தோறும் ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்கு வரை இந்த வாகன போக்குவரத்து என்பது நீடித்து இருந்தது. தற்போது இந்த 3 மாத தடை உத்தரவு என்பது தற்போது வாகன ஓட்டிகள் மத்தியிலும் போலீசார் மத்தியிலும் மற்றும் பொதுமக்கள் மத்தியிலும் ஒரு பெரிய மகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. இன்னும் வரக்கூடிய நாட்களில் நிரந்தரமாக கேரளாவுக்கு செல்லக்கூடிய கனிம வளங்களை முற்றிலுமாக தடை செய்ய வேண்டும் இந்த அரசு என்று பொதுமக்கள் ஒரு கோரிக்கை வைத்துள்ளனர். யுவராணி, விவரங்களையும் காட்சிகளையும் நேரலையில் வழங்கியமைக்க நன்றி ராஜன்.
தமிழ்நாட்டிலிருந்து கேரளா மாநிலத்துக்கு கனிம வளங்கள் கொண்டு செல்வதற்கு தற்காலிகமாக 3 மாதங்கள் தடை விதித்துள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. இதை நிரந்தர தடையாக்கணும். என்ன காரணம்னா, கடந்த 6 ஆண்டுகளாக கனிம வளங்கள் கேரளாவுக்கு அதிக அளவு கடத்தப்படுவதால் நமக்கு தட்டுப்பாடும், இதனால் சாலை விபத்துகள், உயிர் சேதங்கள், குடிநீர் பைப்பு உடைந்து எண்ணற்ற துன்பங்களை மக்கள் அனுபவித்தனர். கடந்த 2 ஆண்டுகளாக அதிக அளவில் சென்றதால் நமக்கு பிற்காலத்தில் நமது சந்ததிகளுக்கு கனிம வளங்கள் கிடைக்குமா என்ற அச்சம் ஏற்பட்டது. மேலும் உள்ளூர் தேவைகளுக்கு விலை உயர்வு அதிகரித்ததால் கடுமையான விலை உயர்வால் கட்டுமான தொழிலாளர்கள் அனைவரும் பாதிக்கப்பட்டனர். இந்நிலையில் நேற்று வந்த அறிவிப்பு மிகவும் வரவேற்கத்தக்கது. இதனால் செங்கோட்டை பகுதியில் இன்று போக்குவரத்து நெரிசல் வெகுவாக குறைந்துள்ளது. என்ன காரணம்னா, செங்கோட்டை நகரில் கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவது வாடிக்கையாக இருந்தது. இதனால் மருத்துவமனை செல் நோயாளிகள், ஆம்புலன்ஸு, திருவனந்தபுரம் விமான நிலையம், மருத்துவமனை செல்வரும் பெருமளவு பாதிக்கப்பட்டனர். ஆனால் தென்காசி மாவட்டத்திலேருந்து அதிக அளவின குவாரிகளிலேருந்து போகிறதுனால ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 800க்கு மேற்பட்ட லாரிகளில் கனிமலம் கொண்டு செல்வதனால நமக்கு கடுமையான தட்டுப்பாடு ஏற்படுது. விபத்துகளும் ஏற்பட்டு அதிக உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளது. எனவே இதனை நிரந்தர தடையாக்கும் என்பதே தென்காசி மாவட்ட மக்களின் அனைவரின் கோரிக்கையாக உள்ளது.